என்னடா அது கோட்டையை முற்றுகையிடுற மாதிரி என்ன சுத்தி நின்னுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு முதல் தேதி, எல்லாருக்கும் செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டாமா? ஓஹோ அப்படியா? நான் மறந்தே போயிட்டேன். வயசு ஆயிட்டே போகுது இல்லையா? ஆமாப்பா, வயசாயிட்டே போகுது. சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். நான் சொன்னது எனக்கு. நான் சொன்னது எனக்கு. ராமா, உன் புஸ்தக கடை வியாபாரம் எப்படி நடந்துட்டு இருக்கு? செக்ஸ் புக் எல்லாம் நல்லா விக்குதுப்பா. நீங்க எழுதின பக்தி புஸ்தகங்கள் தான் சரியா விக்கல. அதான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா? செக்ஸ் புக் அட்டையெல்லாம் பக்தி புஸ்தகத்தை போட்டு வித்துலான்னு. நாடே கெட்டு குட்டிச்சோர் ஆயிட்டு இருக்கு. உனக்கு எவ்வளவு வேணும்? அப்பா என்ன இது? செருப்புக்கு வார அறுந்து போச்சு, வேற வாங்க. தூக்கி போடுறா. உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. செருப்புக்கு 29 ரூபா 95 பைசா. என் செலவுக்கு 70 ரூபா 5 பைசா. மொத்தம் 100 ரூபா. 100 ரூபாயா? தேங்க்ஸ் பா. லட்சுமணா, அப்பா உன் ஆபீஸ் நிலவரம்லாம் எப்படி இருக்கு? இன்னும் 6 மாசத்துல ப்ரமோஷன் கிடைச்சிரும். அப்படியா? சந்தோஷம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 200 ரூபாய். என்னடா ஏறிக்கிட்டே போகுது? பெட்ரோல் விலை ஏறிட்டே போகுது. அதோட சிகரெட் விலையும் ஏறிட்டே போகுது. இந்தா, உடம்ப கெடுத்துக்காத. புகை பிடித்தல் உடலுக்கு கெடுதல். நான் சொல்லிட்டேன். கடைக்குட்டி என்ன சொல்றாரு? குடி குடியை கெடுக்கும். சும்மா இரண்டா அரதா. அப்பா, என் லீவ் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 நாள்ல டியூட்டில ஜாயின் பண்ணணும். ஏன்டா ஜாம்ஷெட்பூர்லவே வேலை பாக்குறேன்? இந்த ஊர்ல ஒரு வேலையை பாத்துக்கிட கூடாதா? இவ்வளவு சம்பளம் தரமாட்டாங்கப்பா. உனக்கு எவ்வளவு வேணும்? 500 ரூபாய். ஊருக்கு போற செலவெல்லாம் இருக்குப்பா. ரொம்ப காஸ்ட்லி சன். இந்தா. மகாராணிக்கு எவ்வளவு வேணும்? மஞ்சள் 25 பைசா, 35 கிலோ அரிசி, மளிகை சாமா மொத்தமா எவ்வளவு வேணும் சொல்லு. 1499 ரூபா 95 பைசா. டாடா கம்பெனி செருப்பு ரேட்டு மாதிரி. இந்த 1500 வச்சுக்க. மிச்சம் 5 பைசா தாராளமா உன் இஷ்டம் போல செலவு செய். உனக்கு எவ்வளவு வேணும் சங்கரா? 85 ரூபாய். ஒரு ஃபுல் மேக்ஸாவல் விஸ்கிக்கு நீ ஒரு நாளைக்கு கூட்டா போறோம். உலகத்துல நேற்றுக்கு இருக்கிறவன் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்ல. நாளைக்கு நான் உயிரோட இருந்தா வாங்கிக்கிறேன். பேங்க்ல இருந்து போன் பண்ணாங்க. நீ பிக்ஸட் டெபாசிட்ல 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்கியே, அதோட இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிட்டானே. ஏங்க, நீங்களாவது உங்க தம்பி கிட்ட சொல்லி அவர் குடிக்கிறத தடுத்து நிறுத்த கூடாதா? அவனோட நிலைமையில நான் இருந்தா நானும் அதைத்தான் செய்வேன். உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டது கிடையாது. இப்ப கேக்குறேன். என் பொண்ணு ஒருத்தனை காதலிக்கணும். ஒரு இழிச்ச வாயன் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். வரதட்சணை இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அப்படி பண்ணி கொடுத்துட்டு சம்பந்தி கிட்ட சொல்லி உனக்கு 108 தேங்காய் உடைக்க சொல்றேன். வரமளித்தேன் பக்தா. என்ன வராரு? என்னப்பா பயந்துட்டீங்களா? ஆமா கண்ணு, நிஜமாவே ஒருத்தர் என்ன காதலிக்கிறாரு. அப்படியா? புள்ளியாரப்பா, நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா. உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல, அதனால மத்தவங்க எல்லாம் பண்ணி வைக்கிறேன். யூ ஆர் ரியலி கிரேட். என் காதலரே இப்ப என்ன கூட்டிட்டு போக இங்க வரப்போறாரு. அம்மா, இந்த அப்பா ஆசைப்படி நீ லவ் பண்ணிட்ட, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம்? பெண்ணா பிறந்த ஒவ்வொருத்தரும் காதலிச்சு பெற்றவங்களுக்கு செலவில்லாம கல்யாணத்தை முடிக்கணும்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. நீ எனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமா, பையன் எப்படி? தங்கம்பா. ஒருத்தி பாத்தியா? போங்கப்பா. இத பாரும்மா, நீ அவனை கட்டிக்கிறதுக்கு அவன் கூட அளவுக்குமே நெருங்கி பழகாத தப்பு இல்ல, புரியுதா? இப்பவே அப்படித்தான் பழகிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். அப்பா, அவர் வந்துட்டாரு, நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க. வாடா இழிச்சவாயா. கவலைப்படாத. உனக்கும் பானுவுக்கு இருக்கிற காதல அப்பா அம்மா கிட்ட நைஸா எடுத்து சொல்லி உங்க கல்யாணத்தை முடிக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் டாவா. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. பின்னாடியே வா. அம்மா, ஏண்டா கல்ல அரிசியா? அரிசியில கல்லா பொறுக்கிறிய? அடடடடா, என்னம்மா இப்படி வேத்திருக்கு? என்னம்மா அது? எத்தனை நாளைக்கு இப்படி தனியா கஷ்டப்படுவ? கூட மாட வேலை செய்ய உனக்கு ஒரு துணை வேணாமா? பையன் சொல்றது சரிதான், புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே உனக்கு துணைக்கு ஒரு வேலைக்காரி ஏற்பாடு செய்திருவோம். அப்பா, இந்த வீட்டுல உங்க கல்யாணத்தன்னைக்குதான் வாழை மரம் கட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல வாழை மரம் கட்டி நாங்க பார்க்கவே இல்லப்பா. இல்லடா? ஆமா. நீ அத சொல்றியா? உன்னோட ஆசையில நியாயம் இருக்குடா.
என்னோட 60ஆம் கல்யாணத்துக்கு வாசல்ல வாழை மரம் கட்டி கெட்டி மேளம் கொட்டி ஜமாச்சிருவோம். நான் சொன்னது சரிதானே கௌசல்யா? ரொம்ப சரிங்க. இல்லப்பா, சாதாரணமா 20-25 வயசுல பையங்களுக்கு என்ன வரும்? அறிவு வரும், பொறுப்பு வரும். வள்ளி. அப்பா, ம், ரோமியோ ஜூலியட் என்னப்பா பண்ணாங்க? செத்து போனாங்க. அப்பா, நேரடியாவே கேக்குறேன், ம். காதல்னா என்னப்பா? இந்த மகாபாரதம் ராமாயணத்துல எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு, அதுதான் காதல். ச்சே, சின்ன சிசுகளோட மனசுகளை புரிஞ்சுக்க தெரியாத ஒரு பெரியவரை என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியலையே. ஏன்டா திட்டணும்? அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிவே நேரடியா கேட்ட வேண்டியதானே? அது இல்லப்பா. அதுக்கேடா சுத்தி வளைச்சு பேசுற? அதானே. இத பாருங்க, சீக்கிரமா நம்ம ராமனுக்கு ஒரு பொண்ணை பாத்துருங்க. சக்சஸ். என்னடா சக்சஸ்? ஏன் கல்யாணத்தை பத்தி பேச வந்தோம்? முதல்ல பெரியவன் என் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து சின்னவன் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். அலையாதர பறக்கா வெட்டி. சுமார் 5000 மேடைகளுக்கு மேல நீதியை போதித்த வித்வான், முத்தமிழ் வித்தகர், தத்துவ பேரொளி, செந்தமிழ் காவலர், புலவர் பொன்னம்பலம் வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏபிசிடி 26 எழுத்துல பாதிக்கு மேல தன் பேருக்கு பின்னால பட்டமா சேர்த்துக்கிட்டு 5000 கேஸுக்கு மேல நீதியை காப்பாத்தின ஜஸ்டிஸ் வேதலிங்கத்தோட சம்பந்தம் வச்சுக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? இன்ஷாட், நீங்க 2 பேர் நீதிக்காக பாடுபடுறீங்க. நீங்க நீதியை போதிக்கிறீங்க, நீங்க நீதியை காப்பாத்துறீங்க. பலே பலே. சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. குடும்ப நண்பர், சைக்கிள் செயின், அருணாச்சலம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, சைக்கிள் செயின் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கிறேன். எலெக்ஷன் நேரத்துல நல்ல வியாபாரம் ஆகும். இது என்னுடைய மிஸ்ஸஸ். ஜானகி, இதுதாம்மா மாப்பிள்ள. இது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. வந்து நமஸ்காரம் பண்ணுங்க. வாமா, வா. போடி. நல்லா இருமா. மகராசியா இருமா. நமஸ்காரம் பண்ணிக்க. பையனுக்கு உன்னை பிடிச்சா மட்டும் போறாது, உனக்கும் அவனை பிடிச்சிருக்கணும். நல்லா பாத்துக்க, புரியுதா? பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? இது மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. உனக்கு பிடிச்சிருக்கடா? நீங்க யாருக்கு கழுத்தை நீட்டு சொன்னாலும் நான் நீட்டுறேன். நீங்க யார் கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுறேன். பானு, ஜானகியை மேல கூட்டு போமா. நீ போலாமா? மற்ற சம்பிரதாயங்களை பத்தி பேசுவோமா? ஓ, பேசலாமே.